ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹைஷூ விக்கி விலாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பழனிலேருந்து கொடைக்கானலுக்கு 64 கிலோமீட்டர். 64 கிலோமீட்டர்லேருந்து 19 கிலோமீட்டர் போனீங்கன்னா பல்லங்கின்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. செம சில்லுன்னு இருந்தது, கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் தான் இது பேர் வந்து ஃபார்ம் வில்லேன்னு சொல்லிட்டு, பல்லங்கிலேருந்து அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பிக்கப் பண்ணிப்பாங்க இந்த ஜீப்பில். 4 சேலட் இருந்தது. நாங்கள் 3 சேலட் புக் பண்ணியிருந்தோம். 3மே டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே சில் அவுட் பண்ண டீ குடிச்சிட்டு இருந்தோங்க. ஈவினிங் அவங்க டீ ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு, என் மாமியார், என் அப்பா எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருந்தோம். இது வந்து கிளவுட் வில்லா. இதுதான் சேலட்டோட உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு ஏசி, ஒரு டிவி, ஒரு சோஃபா, 3 பேர் படுக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளான பெட்டு. அப்புறமேட்டு வந்து வாஷ்ரூம் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த வாஷ்ரூமும். ஹீட்டர் எவ்ரி டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. ஃபேன் கிடையாது. 3 வேளையும் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டே 2 நாங்கள் அதிரம் ஹில்ஸ் போயிருந்தோம். சூப்பராக இருந்தது. அங்கேருந்து பழனி வியூவும் பழனி மவுண்டெயின் அது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு ஒரு இடம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது ஃபுல்லாகவே தர்மாக்கோல். நீங்கள் பார்க்குறது எதுவுமே நேச்சர் கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிணத்துல குதிக்கிறாங்க, அது கூட செட்டப் தான். இது ஃபுல்லாகவே தர்மாக்கோல். ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை பாருங்க, கிணறு மாதிரியே இருந்தது. அப்புறம் அன்றைக்கி நைட்டு கேம்ப் ஃபயர் வச்சுருந்தாங்க. செம்ம டான்ஸு, நல்லா சூப் கொடுத்துருந்தாங்க. சுட கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. டே 2 வந்து அதிரம் ஹில்ஸ் போயிருந்தோம். அங்கேருந்து சன்செட் பார்த்தோம். ஹில்ஸ்லேருந்து பழனி மவுண்டெயினும் இடுமன் மவுண்டெயினும் நல்லா தெரிஞ்சுது. அங்கேருந்து சன்செட் வியூவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த இடத்துக்கு வரணுன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட நம்பரும் எல்லாமே, லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். அங்கே போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. அஃபோர்டபுளான ப்ரைஸு. 5000க்கு வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும்னா நம்பவே முடியாது. நாங்கள் வீட்டு சாப்பாடையே மறந்துட்டோன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இருந்தது. டிஃப்ரெண்ட் மெனு, டிஃப்ரெண்ட் டேஸ்க்கு 2 நைட் 3 டேஸ் இருந்தோம். டிஃப்ரெண்ட் மெனு இருந்தது. சூப் வெரைட்டிஸ், காஃபி, குழந்தைங்க டேக் கேர் பண்ண விதம். அங்கே இருக்க பசங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க நம்மக்கிட்ட. நம்ம வந்து ஒரு வெளியில் இருக்கோன்ற ஒரு ஃபீலே நம்மளுக்கு இருக்காது. ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு. நீங்கள் போகணுன்னா ஒரு நல்ல இடம் ஃபார்ம் வில்லா, பல்லங்கிக்கு போங்க. கிளைமேட் வந்து ஆக்சுவலாக ஜூலை டு டிசம்பர் தான் செம கிளைமேட். நீங்கள் போனீங்கன்னா அந்த மலையை சுற்றி 7 ஃபால்ஸ் விழுறதை பார்க்கலாம். நீங்கள் சேலட்லேருந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபால்ஸ் விழுமா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கிளைமேட் அப்போ இன்னும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு, டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.